திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களில் ஒருவரான இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஹிஜ்ரி 357 முதல் 567 வரை மிஸ்ரை ஆண்டு வந்த ஃபாத்திமியீன்களின் ஆட்சியில் அப்துல்லா பின் மைமூன் அல் கத்தாம் என்ற யூதனால் இஸ்லாத்தின் பெயரால் பல விழாக்கள் அரங்கேற்றப்பட்டன. யாரால? யூதனால. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள் விழாவும் ஒன்று. ஆதாரம் என்ன? அல் பிதாயா வன் நிஹாயா கிதாப போட்டதும் இல்லாம பக்கம் 172 பாகம் 11. கடைசியாக இறுதியாக மேலதிக தெளிவுகளை பெற்றுக்கொள்ள இந்த துண்ணு பிரசுரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தா தொடர்பு கொள்ள 077 977 3991 என்ற டைரக்ட் தொலைபேசி இலக்கமும் இதிலே போடப்பட்டிருந்தது. இந்த அல்பிதாயா வன் நிஹாயா என்ற இந்த கிதாபை சுபஹ் தொழுது விட்டு புகர் வரைக்கும் அட்டை முதல் அக்கம் பக்கம் வரை நான் புரட்டி பார்த்துக் கொண்டே இருந்தேன். இவ்வாறான ஒரு விடயத்தை காணவே இல்லை. சரி, எமது கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு இதை இல்லை என்று முடிவெடுக்கிறா என்று நான் நினைத்துக் கொண்டு இந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்டு இப்படி கல்முனை இருந்து நான் பேசுறேன், இப்படி நீங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்கீங்க, அதுல இப்படி ஒரு விஷயத்தை எழுதி இருக்கீங்க, அதை காணலையே, எந்த கிதாபுல பாத்தீங்க மௌலவி என்று கேட்டேன். மௌலவி சொன்னாரு, அந்த பந்திக்கு மேல ஒரு பந்தியை நாங்க நோட்டீஸ்ல அடிக்காம விட்டோம், அதை நான் இஷாக்கு பிறகு சொல்றேன். மௌலவி அடிக்காத பந்தியை நான் கேட்கல, அடிச்சிருக்க பந்தி காணலங்கிறது கேட்க மௌலவி. நான் அடிச்சிருக்கிற பந்தி எங்க மௌலவி கேட்டா அடிக்காத பந்தி இஷாக்கு பிறகு சொல்றாராம் அவர். நான் கேட்ட என்ன, அவர் சொல்ல என்ன, சோரண்டா பருப்பங்காய்ந்தா. இஷாக்கு பிறகு அவருடன் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். எந்த ஒரு பதிலையும் காணவில்லை. எங்களுடைய ஜலீல் ஹஸ்ரத் அவர்களும் தொடர்பு கொண்டார்கள். அவர் சொன்னார், இந்த எல்லா தகவல்களும் எங்களுக்கு காத்தாங்குடி இருக்கக்கூடிய ஒரு கலாநிதி, பட்டம் பெற்ற ஒரு கலாநிதி தந்தார், அவருடன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ப ஏன் உண்ட போன் நம்பரை போட்டாய்? அவரோட போன் நம்பரை போடுறான நீ? நான் கேட்கிற நியாயமா இல்லையா? உனக்கு தெரியாட்டி நீ அவர போன் நம்பரை தான் போடணும். உண்ட போன் நம்பரை எப்படி போடுற நீ? அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் உள்ள விடயம் என்ன? அல்பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில், அல்பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபு இதோ இருக்கின்றது. 11ஆம் ஜுஸு அவர்கள் சொன்ன அதே கிதாபு. முடியும் என்றால் இந்த சபைக்கு வந்து எடுத்து காட்டட்டும். நாங்க எல்லாரும் மீனாது முடித்து விடுறோம். இன்னொரு கிதாபு நான் சவால் விடுகின்றேன். இதில் உண்மை என்னவென்றால் அவ்வாறான ஒரு விடயம் இந்த கிதாபில் இல்லை. அவர்கள் சொன்னது அவிந்த பொய். அவங்க சொன்னது என்ன? அவிந்த பொய். பச்சை பொய்ன்னு சொல்ல இயலாது. இந்த பச்சை பிரசாரிக்கும் அதை விட மோசமான அவிந்த பொய் இமாம்கள் மீது விட்டு கட்டுகின்றார்கள். யாரையும் நாம் தாக்கி பேசவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கௌமுன் இறுதி நாளில் ஒரு கூட்டம் வரும், யஸ்தன்னூன பிகைரி சுன்னதி, என்னுடைய சுன்னா என்று சொல்லிக் கொண்டு என்னுடைய சுன்னா அல்லாத விடயங்களை பின்பற்றுவார்கள். வயஹுதூன பிகைரி ஹதி, என்னுடைய வழி என்று சொல்லிக் கொண்டு நான் காட்டாத வழியை பின்பற்றுவார்கள். அவர்கள் துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு நரகத்துக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் ரிஜாலுன் குலூபுஹும் குலூபுஷ் ஷயாத்தீன் ஃபீ ஜுஸ்மானி இன்சின், மனிதனுடைய உடலில் புகுந்த ஷைத்தான் தான் அவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். எனவே மார்க்கம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது சற்று கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால புதிதாக சொல்லப்படக்கூடியவைகள் நவீனமானவைகள், வழிகேடுகள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மகத்துவத்திற்கும் மாட்சிமைக்கும் எந்த விதத்திலும் பங்கம் விளைவிக்காமல் உண்மைக்கு உண்மையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை விளங்குவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் உண்மையான சத்தியமான பாதையில், குறிப்பாக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற நாயகத்தினுடைய சுன்னாவையும் ஜமாஅத் என்ற சஹாபா பெருமக்களையும் பற்றி பிடித்த இந்த சுன்னத் வல் ஜமாஅத் கோட்பாட்டையுடைய மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி